ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் எல்லாம் மிக உண்மையானதும் மிகச் சரியானதுமானது அல்லாஹு தஆலாவின் கலாமாகிய அல்லாஹு தஆலாவின் பேச்சாகிய திருக்குர்ஆன் என்றும், வழிகாட்டுதல்களில் எச்சந்தர்ப்பத்திலும் எடுத்து நடக்க வேண்டுமான வழிகாட்டுதல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை என்றும், விடயங்களில் மிகவும் கெட்டது மார்க்கத்தில் புதிதாக உட்புகுத்தப்பட்டவை என்றும், அந்த புதிதாக உட்புகுத்தப்பட்டவை அனைத்தும் பித்அத்துகள், அந்த பித்அத்துகள் அனைத்தும் வழிகேடுகள் அனைத்தும் நாளை மறுமை நாளில் அதை செய்தவர்களை நரகத்திற்கால் இட்டு செல்லும் என்பதை ஞாபகப்படுத்தியவனாக, புகழ் அனைத்தும் இந்த பிரபஞ்சத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏகவல்லவன் ரப்புல் ஆலமீன் ஒருவனுக்கு உரித்த ஆட்டுமாக ஸலாத்தும் ஸலாமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய குடும்பத்தாரின் மீதும், அவர்களுடைய தோழர்கள் மீதும் மரணிக்கும் வரை அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையை அச்சொட்டாக பின்பற்றி வாழ்ந்து மரணிக்கக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் குறித்த ஆட்டுமாக. அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே பல கோடிக்கணக்கான படைப்பினங்களை படைத்து அவற்றில் மிகச் சிறந்த படைப்பினமாக இந்த மனித சமுதாயத்தை படைத்திருக்கின்றான். அதனைத்தான் வல்லவன் ரப்புல் ஆலமீன் தன்னை திருமறையிலே குறிப்பிடும் போது லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், அதாவது இந்த மனித சமுதாயம் நிச்சயமாக நாங்கள் இந்த மனித சமுதாயத்தை மிக அழகிய தோற்றத்தில் படைத்திருக்கின்றோம் என்று கூறிவிட்டு அல்லாஹு தஆலா அந்த மனிதனுக்கு வழங்கி இருக்கின்ற நிஅமத்துகளை பற்றி குறிப்பிடும் போது வஇன் தஅது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா, அல்லாஹு தஆலா அந்த மனிதனுக்கு வழங்கி இருக்கின்ற நிஅமத்துகளை மட்டிடுவதற்கு நினைத்தால், கணக்கிட்டு பார்த்தால் லா துஹ்ஸூஹா, அதனை நீங்கள் மட்டிட மாட்டீர்கள் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிட்டிருக்கின்றான். அந்த அளவு அருட்கொடைகளை நமக்கு வழங்கி இருக்கின்றான் அல்லாஹு தஆலா. அவனுடைய திருமறையிலே அவன் வழங்கி இருக்கின்ற நிஅமத்துகளில் சிலதை பற்றி குறிப்பிடும் போது அவற்றில் ஒன்றாகத்தான் அவன் தன்னை திருமறையிலே கேட்கின்றான், அலம் நஜஅல் லஹு ஐனைன் வ லிசானன் வ ஷஃபதைன், அதாவது அவனுக்கு நாங்கள் 2 கண்களையும் ஒரு நாவையும் 2 உதடுகளையும் ஆக்கவில்லையா என்று அல்லாஹு தஆலா கேட்கின்றான். கண்ணியத்துக்குரிய உறவுகளே, அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா இந்த நாவை பற்றி தன்னை திருமறையிலே குறிப்பிட்டிருக்கின்றான் என்றால் அதனுடைய முக்கியத்துவத்தை விளங்கிக் கொள்ள முடியும். எமது நாவு அல்லாஹு தஆலாவை திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு உறுப்பாக இருக்க வேண்டும். எல்லா நேரத்திலும் அல்லாஹு தஆலாவை நினைவுபடுத்தக்கூடிய, அல்லாஹ் ஏவிய விடயங்களை மொழியக்கூடிய நாவாகவும், நன்மைகளை ஏவக்கூடிய தீமைகளை தடுக்கக்கூடிய நாவாகவும் எமது நாவை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதே போன்று இந்த நாவை பொறுத்தவரையில் எந்த அளவு பயங்கரமானது என்றால், ஒரு நல்ல அடியான் அல்லாஹு தஆலாவுக்கும் அவனுடைய தூதரும் சொன்ன பிரகாரப்படி அவன் வாழ்ந்து மரணித்தாலும் கூட இந்த நாவை அவன் ஒழுங்காக பேணவில்லை என்றால் அந்த நாவு அவனை நரகத்திற்கு தள்ளிவிடும் என்பதை ஞாபகப்படுத்துகின்றேன். ஒரு சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து
ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு மார்க்க சட்டங்கள் அதிகரித்தது கஷ்டமாக இருக்கின்றது போல் இருக்கின்றது. எனக்கு நீங்கள் ஒரு அமலை காட்டித்தாருங்கள். அந்த வணக்கத்தை நான் செய்தால் அந்த வணக்கத்தை தொடர்ந்து செய்ய வேண்டும். அதன் மூலம் அல்லாஹ் தஆலாவுடைய திருப்தியை பெற வேண்டும் என்று கேட்கின்றார்கள். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு கூறிய பதில் என்ன தெரியுமா? லா யஸாலு லிசானுக ரத்பன் பிதிக்ரில்லாஹ், அதாவது உன்னுடைய நாவு அல்லாஹ் தஆலாவை நினைவுபடுத்துவதன் மூலம் ஈரமாக இருந்து கொள்ளட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோழரை பார்த்து கூறுகின்றார்கள். அதே போன்று இந்த நாவை நாம் எந்தளவு பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்ற ஒரு ஹதீஸ் தான், மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிரி ஃபல்யகுல் கைரன் அவ் லியஸ்முத், அதாவது யார் அல்லாஹ் தஆலாவையும் மறுமை நாளையும் ஈமான் கொள்கின்றாரோ ஃபல்யகுல் கைரன் அவ் லியஸ்முத், அவர் பேசினால் நல்லதை பேசட்டும் அல்லது வாய்மொழி மௌனமாக இருந்து கொள்ளட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். என்றால் நாங்கள் இந்த நாவை எந்த முறையில் பயன்படுத்துகின்றோம் என்பதை சற்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்று எமது சமுதாயத்துடைய நிலைமைகள் என்ன? எல்லா நேரங்களிலும் ஏதாவது பிரயோஜனமல்லாத பேச்சுக்களை பேசிக்கொண்டும் வீணான நேரங்களை வீணாக அரட்டை அடித்துக் கொண்டும் இருக்கின்றோமே. ஒருமுறை முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, யா ரசூலல்லாஹ், இன்னா லமுஆഖதுன பிமா நதகல்லமு பிஅல்சினதினா, நாங்கள் இந்த நாவுகளினால் மொழிந்தவைகளின் மூலம் நாங்கள் குற்றம் பிடிக்கப்படுவோமா என்று முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்விடம் கேட்டதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகின்றார், சகிலத்க உம்முக யா முஆத், முஆதே, உன்னுடைய தாய் உன்னை இழக்கட்டும் என்று அன்பாக கண்டித்துவிட்டு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு கூறிய பதில் என்ன தெரியுமா? ஃபஹல் யகுபுன் நாஸ அலா மனாகிரிஹிம் இல்லா ஹஸாயிரு அல்சினதிஹிம், அதாவது நரகத்திலே முகம் குப்புற தள்ளுவது இந்த நாவு தேடியதை தவிர வேறு என்ன? இந்த மனிதனை நரகத்திலே முகம் குப்புற தள்ளுவது இந்த நாவு தேடியவைகளை தவிர வேறு என்ன என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள். கண்ணியத்துக்குரிய உறவுகளே, அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, இந்த நாவை எமக்கு நல்ல முறையில் பயன்படுத்தி சுவர்க்கத்துக்கு செல்ல முடியுமான நிறைய வழிகள் இருக்கின்றன. இந்த நாவின் மூலம் செய்ய முடியுமான கட்டாயம் செய்ய வேண்டிய நிறைய அமல்கள் இருக்கின்றன. அவற்றில் மிக முக்கியமான சிலதை நான் இந்த இடத்தில் கூறிவிட்டு செல்லலாம் என்று நினைக்கின்றேன். அவற்றில் மிகவும் முக்கியமான விடயம் என்னவென்றால் அல் அம்ரு பில் மஅரூஃப் வன் நஹ்யி அனில் முன்கர், அதாவது நல்ல விடயங்களை ஏவுவது, தீய விடயங்களை கண்டால் அந்த இடத்திலேயே தடுத்து நிறுத்துவது காணப்படுகின்றது. கண்ணியத்துக்குரிய உறவுகளே, அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, தொழுகையாக இருக்கலாம், ஜகாத்தாக இருக்கலாம், சிலருக்கு இது கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் இந்த நல்ல விடயங்களை ஏவி தீய விடயங்களை தடுப்பது என்பதை பொறுத்தவரையில் மிகவும் இலேசான ஒரு வணக்கமாக இருந்தும் கூட எமது சமுதாயத்தில் அதிகமானவர்கள் அல் அம்ரு பில் மஅரூஃபை சற்று பேணினாலும் வன் நஹ்யி அனில் முன்கர், அதாவது தீய விடயங்களை கண்டால் அதனை தடுப்பதிலே மிகவும் பொடுப்போக்காக இருக்கின்றார்கள். ஒரு பாவமான செயலை கண்டால் அதனை தடுப்பதில்லை, அதுடன் அந்த செயலுடன் சேர்ந்து அவர்களும் நாங்களும் சேர்ந்து கொள்கின்றோமே. எமது நிலைமைகளை சற்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆனால் அல்லாஹ் தஆலா தனது திருமறையிலே நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமுதாயமாகிய எம்மை பெருமையாக குறிப்பிடும் போது என்ன தெரியுமா கூறுகின்றான்? குந்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸி, மனிதர்களில் வெளியாக்கப்பட்ட உம்மத்துக்களில் சிறந்த சமுதாயம் நீங்கள் தான். ஏனென்றால் தஅமுரூன பில் மஅரூஃபி வ தன்ஹூன அனில் முன்கர், நீங்கள் நல்ல விடயங்களை ஏவுகின்றீர்கள், அதே போன்று தீய விடயங்களை தடுக்கின்றீர்கள் என்று நம்மை பெருமையாக சொல்கின்றான். என்றால் நாம் எந்த அளவு இந்த விடயத்தில் கரிசனையாக இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று நாங்கள் எல்லோரும் அறிந்த ஒரு நபிமொழிதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை கூறினார்கள், கலிமத்தானி ஹஃபீஃபத்தானி அலல் லிசான், நாவுக்கு இலேசான இரண்டு வார்த்தைகள் இருக்கின்றன. சகீலத்தானி ஃபில் மீசான், நாளை மறுமை நாளில மீசான் தராசை பாரமாக்கக்கூடிய அந்த இரண்டு வார்த்தைகள். இன்னும் ஹபீபத்தானி இலர் ரஹ்மான், அல்லாஹ் தஆலாவுக்கு மிகவும் விருப்பமான மிகவும் நேசத்துக்குரிய அந்த இரண்டு வார்த்தைகள். ஆனால் நம்மில் பெரும்பாலும் எம்மில் அதிகமானவர்கள் இந்த துஆவை இந்த இரண்டு வார்த்தைகளில் மறைந்திருப்போம். அந்த துஆ தான் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம்.
ஆனால் கவலைக்குரிய விடயம் என்னவென்றால் இந்த அளவு சிறப்புகளை அறிந்தும் கூட நாங்கள் இந்த திக்ரை எமது வாழ்க்கையில் அமல்படுத்துகின்றோமா என்பதை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்றைய தினம், இன்று காலையில் இருந்து இந்த ஜும்மா வரைக்கும் யாராவது ஒரு தடவையாவது இந்த துவாவை, இந்த திக்ரை கூறினோம் என்று பார்த்தோமேயானால் பெரும்பாலும் எம்மில் இல்லை. ஆனால் யாராவதை பற்றி ஏதோ ஒரு குறையை பற்றி கட்டாயம் ஒரு புறம் பேசி இருப்போம். ஆனால் இந்த திக்ரை கூறுவதற்கு எம்மில் அதிகமானவர்களுக்கு ஞாபகம் இல்லை, இதில் கவனம் எடுப்பதும் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை கூறினார்களே, உனது நாவை அல்லாஹ்வை திக்ர் செய்வதன் மூலம் ஈரமாக வைத்துக்கொள். அல்லாஹ்வை திக்ர் செய்வதன் மூலம் இந்த நாவை ஈரமாக வைத்துக்கொள் என்று கூறினார்களே, அந்த திக்ர்களில் அந்த அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவதில் மிகவும் பெரிய, மிகவும் மகத்தான வணக்கம் என்ன தெரியுமா? இந்த குர்ஆன் ஓதுவதாக காணப்படுகின்றது. ஒரு முஸ்லிமுடைய வீடு எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால், அவனுடைய வீட்டிலே எல்லா நேரங்களிலும் குர்ஆன் ஓதப்பட்டுக் கொண்டிருக்க வேண்டும். ஒரு நேரத்தில் மகன், அடுத்த நேரத்தில் தந்தை, அதே போன்று தாய், மற்ற குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே குர்ஆன் ஓதப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். இதைத்தான் அல்லாஹ் தஆலா தன்னை திருமறையில குறிப்பிடும் போது, வைன் அஹதும் மினல் முஷ்ரிகீன இஸ்தஜாரக, முஷ்ரிக்கீன்களில் அதாவது இணை வைப்பாளர்கள் இருந்து யாராவது ஒருவர் உங்களிடத்திலே புகலிடம் கேட்டால், பாதுகாப்பு தருமாறு கேட்டால், நீங்கள் அவனுக்கு பாதுகாப்பு கொடுங்கள். எதற்காக தெரியுமா? ஹத்தா யஸ்மா கலாம் அல்லாஹ், அவன் அல்லாஹ்வுடைய பேச்சாகிய அந்த திருக்குர்ஆனை கேட்க வேண்டும் என்பதற்காக வேண்டி. இந்த இடத்தில் அல்லாஹ் தஆலா என்ன தெரியுமா எனக்கு கூற வருவது, நாங்கள் அவனுக்கு அந்த பாதுகாப்பை அளித்து விட்டு அவனை வீட்டுக்குள்ளே எடுத்து குர்ஆனை ஓதி காண்பிப்பதல்ல, மாறாக அவனை வீட்டுக்குள்ளே அந்த பாதுகாப்பை கொடுக்கும் போது குர்ஆன் ஓதப்பட்டுக் கொண்டிருக்கும் என்பதுதான் இந்த குர்ஆன் வசனத்தின் மூலமாக எனக்கு விளங்குகின்றது. ஆனால் எம்மில் எத்தனை பேருக்கு இந்த குர்ஆனை தஜ்வீத் முறைப்படி ஓத தெரியும் என்பதை சற்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அதே போன்று தஜ்வீத் முறைப்படி ஓத கஷ்டமானவர்கள் எம்மில் எத்தனை பேர் அதனை அந்த தஜ்வீத் முறைப்படி ஓதுவதற்கு கற்றுக்கொள்கின்றோம் என்பதையும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு முறை கூறினார்கள், லா அகூலு அலிஃப் லாம் மீம் ஹர்ஃபுன், அலிஃப் லாம் மீம் என்பது ஒரு ஹர்ஃப் என்று நான் கூற மாட்டேன். மாறாக அலிஃப் என்பது ஒரு ஹர்ஃப், லாம் என்பது ஒரு ஹர்ஃப், மீம் என்பது ஒரு ஹர்ஃப் என்று கூறிவிட்டு ஒவ்வொரு ஹர்ஃபுக்கும் 10 நன்மைகள் இருக்கின்றது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதே போன்று இந்த குர்ஆன் ஓதுவதை ஆர்வமூட்டுவதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை கூறினார்களே, திக்கி இந்த குர்ஆனை ஓதுவனுக்கு 2 கூலிகள் இருக்கின்றன என்று கூறியும் கூட எம்மில் அதிகமானவர்கள் இந்த குர்ஆன் ஓதுவதில் மிகவும் பொடுபோக்காக இருக்கின்றோம். ரமலான் மாதம் வந்துவிட்டது என்றால் நிறைய குர்ஆனை ஓதுகின்றோம். ஆனால் அதற்கு பின்னால் குர்ஆனை ஓதுவது மிகவும் குறைந்த ஒரு அமலாகவே காணப்படுகின்றது. எமக்கு ஒரு நாளைக்கு குறைந்தது ஒரு 3 நிமிடம் செலவழித்தால் ஒரு பக்கத்தை ஒரு நாளைக்கு ஓதி முடிக்கலாம். ஒரு பக்கத்திலே கிட்டத்தட்ட 450 சொற்கள் இருக்கின்றன, 450 ஹர்ஃப்கள் இருக்கின்றன. அந்த 450 ஹர்ஃப்களுக்கும் எங்களுக்கு 4500 நன்மைகளை பெற்றுக் கொள்ளலாமே. இந்த ஒரு பக்கத்தை இந்த 3 நிமிடங்களை எனக்கு செலவழித்தால் 4500 நன்மைகள் பெற்றுக் கொள்ளலாம் என்றால் ஒரு நாளைக்கு சுபஹுக்கு பின்னால் ஒரு பக்கம், அதே போன்று மஹ்ரிபுக்கு பின்னால் ஒரு பக்கம் என்று ஓதினாலே கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 10,000 நன்மைகளை சம்பாதிக்கின்றோம். ஆனால் நாங்கள் இதிலே கரிசனை செலுத்துவதில்லை என்பது கவலைக்குரிய விடயமாக காணப்படுகின்றது. அதே போன்று கண்ணியத்துக்குரிய உறவுகளே, அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, இதே போன்று பல வணக்கங்கள் காணப்பட்டாலும் இந்த நாவின் மூலம் நம்மில் அதிகமானவர்கள் செய்யக்கூடிய சில பாவங்கள் இருக்கின்றன. ஆனாலும் அவற்றில் நாங்கள் பொடுபோக்காக இருக்கின்றோம், கவனஈனமாக இருக்கின்றோம். ஆனால் பெரிய பாவங்கள் புறம் பேசுவது, அதே போன்று கோல் சொல்வது, அதே போன்று பொய், அதே போன்று படுத்தூறு சொல்வது என்பவை காணப்படுகின்றன. அதிலே கோல் சொல்வதை பார்த்தோமே ஆனால் ஒருமுறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், லா யதுகுலுல் ஜன்னத நமாமுன், அதாவது
கோல் சொல்லக்கூடியவன் சுவர்க்கத்துக்கு நுழைய மாட்டான் என்று கூறினார்கள். ஆனால் எம்மில் அதிகமானவர்கள் ஒருவர் சொன்னதை இன்னொருவரிடம் போய் சொல்லிக்கொண்டு அந்த புறத்தையும் கோலையும் அடுத்தவர்களிடம் சொல்லி இந்த புறத்தாலேயே நிறைய பிரச்சனைகள் எம்மில் ஏற்படுகின்றது. நண்பர்களுக்கு மத்தியிலாக இருக்கலாம், குடும்பத்தினருக்கு மத்தியிலேயாக இருக்கலாம். எவ்வளவு பிரச்சனைகள் எம்மில் முத்தி போவதற்கான காரணம் என்னவென்றால் இந்த புறம் அதே போன்று கோல் என்பவையாக காணப்படுகின்றது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபிய்யில் கரீம் சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் மப்ஊஸி ரஹ்மத்தல் லில் ஆலமீன் ஹாதியன் வ முஅல்லிமன் வ முர்ஷிதன் இலா த்தரீகில் கவீம் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி த்தய்யிபீன் வ மன் இக்தஃபா அஸரஹும் வஸ்தன்ன பிசுன்னதிஹிம் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். கண்ணியத்துக்குரிய உறவுகளே, அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, முதலாவது குத்துபா உரையிலே இந்த நாவின் மூலம் செய்ய முடியுமான கட்டாயம் செய்ய வேண்டிய சில வணக்கங்களை பார்த்தோம். இப்போது அதில் நடக்கின்ற மிக பாரதூரமான பாவங்களை பற்றி சற்று பார்ப்போம். இந்த புறத்தை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சஹாபாக்களிடம் வந்து கேட்கின்றார்கள், அத்ததுரூன மல் கீபா, கீபத் என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்க, அதற்கு அந்த சஹாபா தோழர்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹு ரசூலுஹு அலம், அல்லாஹும் அவனுடைய தூதரும் அறிந்தவர்கள் என்று கூறினார்கள். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல் கீபத்து, கீபத் என்றால் என்ன தெரியுமா, திக்ருக அஹாக பிமா யக்ரஹு, உன்னுடைய சகோதரனை பற்றி அவன் வெறுக்கக்கூடிய ஒன்றை நீ கூறுவது என்று கூறினார்கள். உன்னுடைய சகோதரனை பற்றி அவன் இல்லாத சந்தர்ப்பத்தில் பிறரிடம் வெறுக்கக்கூடிய ஒன்றை கூறுவது என்று கூற அந்த சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, அரஐத இன் கான ஃபீ அஃபீமா அகூலு, நான் கூறுவது என்னுடைய சகோதரனிடத்திலே இருந்தால் நீங்கள் என்ன கருதுகிறீர்கள் என்று கேட்க, அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் கூறின பதில் என்ன தெரியுமா, இன் கான ஃபீஹி மா தகூலு, நீங்கள் கூறிய விடயம் அந்த சகோதரனிடத்திலே இருந்தால் ஃபகத் யுக்தபதஹு, நீங்கள் அவரை பற்றி புறம் பேசிவிட்டீர்கள். வஇல்லம் யகுன், அந்த சகோதரனிடத்தில் நீங்கள் கூறிய விடயம் இல்லை என்று இருந்தால் ஃபகத் பஹத்தஹு, நீங்கள் அவனுக்கு இட்டு கட்டி விட்டீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த செய்தி முஸ்லிமிலே 5690வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போன்று இந்த புறத்துக்கு ஒரு எச்சரிக்கையாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் ஒன்று வந்திருக்கின்றது. ஒருமுறை 2 சஹாபா தோழர்கள் புறம் பேசிக்கொண்டு செல்கின்றார்கள். அவ்விருவருக்கு முன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று கொண்டிருந்தார்கள். திடீரென ஒரு இடத்திலே நிற்கின்றார்கள். அந்த இடத்திலே ஒரு ஆடு செத்து இருக்கின்றது. நீண்ட நாட்களுக்கு முன்னால் செத்த ஒரு ஆடு துர்நாற்றம் அடித்துக் கொண்டு குளிப்பிடித்து இருக்கின்றது. அப்போது அல்லாஹ்வுடைய தூதர், இப்போது அந்த புறம் பேசிக்கொண்டு வந்த அந்த இருவரையும் அழைத்து வாருங்கள் என்று கூற, அவ்விருவரும் நடுங்கியவர்களாக பயந்த நிலையில் ரசூலுல்லாஹ்விடம் வருகின்றார்கள். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்விருவருக்கும் கூறிய விடயம் என்ன தெரியுமா, இந்த ஆட்டை சாப்பிடுங்கள் என்று கூறினார்கள். அப்போது அந்த 2 சஹாபாக்களும் அந்த 2 சஹாபா தோழர்களும் அல்லாஹ்வுடைய தூதரை ஆச்சரியமாக பார்க்கின்றார்கள். ஏன் தெரியுமா, நாங்கள் செத்த பிராணி சுத்தமாக இருந்தால் கூட அதனை சாப்பிடுவதற்கு ஹராமாக்கப்பட்டிருக்கின்றோம். ஆனால் இந்த புழுப்பிடித்த இந்த துருவாடை வீசக்கூடிய இந்த ஆட்டை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சாப்பிட சொல்கின்றார்களே என்று ஆச்சரியமாக அல்லாஹ்வுடைய தூதருடைய முகத்தை பார்க்கின்றார்கள். அப்போது நபிகளார் அவர்களுக்கு கூறிய விடயம் என்ன தெரியுமா, நீங்கள் இப்போது செய்து கொண்டு வந்த விடயம் இருக்கின்றதே, நீங்கள் இப்போது பேசிக்கொண்டு வந்த அந்த புறம் இந்த செத்த ஆட்டை, இந்த துருவாடை அடிக்கின்ற ஆட்டுடைய மாமிசத்தை சாப்பிடுவதை விட மிகவும் கேவலமான விடயம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு எச்சரிக்கையாக கூறினார்கள். ஆனால் எம்மில் அதிகமானவர்கள், எம்மில் இருவர் அல்லது ஒரு கூட்டம் கூடினோம் என்றால் அந்த இடத்திலே ஒருவரை பற்றி பேசாமல் அந்த கூட்டம் முடிவதில்லை. அந்த இடத்திலே 2 பேர் கூட்டினால் கூட அந்த இருவரும் சேர்ந்து 3ஆம் முறை பற்றி பேசி வீணா பாவத்தை தேடிக் கொள்கின்றோமே. அல்லாஹ் தஆலா தன்னை திருமறையில என்ன தெரியுமா கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, இஜ்தனிபு கஸீரம் மினத்தன், எண்ணங்களில் அதிகமானதை விட்டு நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா, இன்ன பஅதத்தன் இஸ்முன்,
நிச்சயமாக உங்களுடைய எண்ணங்களில் சிலது பாவமாக இருக்கின்றது. வலா தஜஸ்ஸஸு, இன்னும் நீங்கள் துருவி துருவி ஆராய வேண்டாம் என்று கூறுகின்றான். நாங்கள் இன்று என்னுடைய நிலைமை என்னவாக இருக்கின்றது? யாராவது ஒருவன் ஒரு பெரிய பாவத்தை செய்து விட்டான் என்று செய்தி வந்துவிட்டால் அந்த விடயத்தை பற்றி தீர விசாரிக்கின்றோம். ஆனால் எமக்கு அந்த விடயத்தை விசாரித்ததன் மூலம் எமக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. வெறுமனே ஒரு செய்தியாக மாத்திரமே இருந்துவிட்டு அந்த சகோதரனை பற்றி கெட்டெண்ணம் மாத்திரமே வருகின்றது. ஆனால் அல்லாஹ் தஆலா தன்னை திருமறையில் எவ்வாறு தெரியுமா கூறுகின்றான்? பலா தஜஸ்ஸஸு, நீங்கள் ஒருவருக்கு நீங்கள் துருவி துருவி ஆராய வேண்டாம் என்று கூறிவிட்டு வலா யக்தப் பஅதுகும் பஅதா, உங்களில் சிலரை புறம் பேச வேண்டாம். அயஹிப்பு அஹதுக்கும் ஐ யஅகுல லஹ்ம அஹீஹி மைதன், நீங்கள் உங்களுடைய சகோதரன் மரணித்த நிலையில் அவனுடைய இறைச்சியை சாப்பிடுவதற்கு விரும்புகிறீர்களா என்று கூறிவிட்டு அவனே கூறுகின்றான் ஃபகரித்துமூஹு, நீங்கள் அதனை வெறுத்து விடுவீர்கள் என்று அல்லாஹ் தஆலாவே கூறுகின்றான். என்றால் நாம் எந்த அளவு இந்த விடயத்திலே கரிசனையாக இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அல்லாஹ் தஆலா நாம் இந்த நாவை ஒழுங்கான முறையில் பேணி பாதுகாக்க வேண்டும். இந்த நாவின் மூலம் நரகத்துக்கு நுழைந்துவிடக் கூடாது. மாறாக இந்த சுவர்க்கத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நாம் அனைவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி எத்தனையோ ஆயத்துக்களையும் ஹதீஸ்களையும் ரசூலுல்லாஹும் அல்லாஹ் தஆலாவும் நமக்கு எச்சரிக்கையாக கூறியிருக்கின்றார்கள். அதிலே ஒன்றாகத்தான் அல்லாஹ் தஆலா தன்னை திருமறையிலே குறிப்பிடுகின்றான், மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத், நீங்கள் மொழியக்கூடிய ஒவ்வொரு சொல்லும் அவதானிக்கப்படுகின்றன என்று அல்லாஹ் தஆலா தன்னை திருமறையிலே கூறுகின்றான். இந்த ஆயத்துக்கு சில தஃசீருடைய உலமாக்கள் கூறும் போது மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத் என்றால் அது ரகீபின் அதீத் என்பது இரண்டு மலக்குமார்கள் நீங்கள் மொழியக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையையும் ஒவ்வொரு சொல்லையும் பதிவு செய்கின்றார்கள் என்று கூறுகின்றார்கள். அல்லாஹ் தஆலா அவனுடைய தூதரான கண்மை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கூறுகின்ற விடயம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வின் தூதருடைய முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருந்தும் கூட அல்லாஹ் தஆலா தன்னை திருமறையிலே குறிப்பிடுகின்றான், வலா தகுஃபு மா லைஸ லக பிஹி இல்ம், நபியே தீர்க்கமான அறிவு இல்லாத விடயங்களில் நீங்கள் தொட வேண்டாம். அந்த விடயங்களில் நீங்கள் ஈடுபட வேண்டாம். ஏனென்றால் இன்ன ஸம்அ வல் பஸர வல் ஃபுஆத குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா, நிச்சயமாக இந்த செவி, பார்வை, அதே போன்று உள்ளம் ஒவ்வொன்றுமே அதனை பற்றி மறுமை நாளிலே விசாரிக்கப்படும் என்று அல்லாஹ் தஆலா அவனுடைய தூதருக்கு எச்சரிக்கையாக கூறுகின்றான். என்றால் நாங்கள் இந்த விடயத்திலே மிகவும் கரிசனையாக இருக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அதே போன்று ஒரு இடத்திலே புறம் பேசப்படுகின்றதா, கோல் சொல்லப்படுகின்றதா, அல்லது இந்த நாவின் மூலம் தடுக்கப்பட்ட விடயங்கள் ஏதாவது நடக்கின்றது என்றால் அல்லாஹ் தஆலா தன்னை திருமறையிலே சூரத்துல் முஃமினூனிலே குறிப்பிடுகின்றான். முஃமின்களில் வெற்றி பெற்ற கூட்டத்தினரை பற்றி குறிப்பிடும் போது வல்லதீன ஹும் அனில் லஹ்வி முரிதூன், அவர்கள் எத்தகையவர்கள் என்றால் வீணான விடயங்களை விட்டும், வீணான விடயங்கள் பேசப்படுகின்ற இடங்கள், அதே போன்று வீணான விடயங்களை விட்டும் புறக்கணித்து விடுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா தன்னை திருமறையிலே குறிப்பிடுகின்றான். எனவே எமது நாவுகளை அல்லாஹ் தஆலாவும் அவனுடைய தூதரும் காட்டி தந்த நல்ல விடயங்களில் மாத்திரம் பிரயோகித்து வெற்றி பெற்ற கூட்டத்தில் மாறிவிடுவோமாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.